டுடே ஸ்பெஷல் ரசம் சாதம். ரசம் சாதமாகவே நம்ம அப்படி சமைக்கிறோம். கூட்டான் சாதம், சாம்பார் சாதம் மாதிரி இது ரசம் சாதம். அப்படியே பரிமாறலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு துவரம் பருப்பு நான் முதல்ல வேக போடுறேன். அரிசிக்கு 3ல் 1 பங்கு பருப்பு. ஸோ 300 கிராம் அரிசிக்கு 100 கிராம் பருப்பு. ரெண்டையும் அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மற்ற சாமான்லாம் பார்த்திங்கன்னா புளி, ரசத்துக்கு தேவையான புளி எடுத்துருக்கோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 தக்காளி பழம், தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா பவுடர். இத்தனையும் நம்ம இந்த ரசம் சாதம் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, காயம், மேலே தூவுறதுக்கு கொத்தமல்லி தழை. இப்போ அடுப்பில் தண்ணீரில் நம்ம துவரம் பருப்பை போட்டுட்டோம். மஞ்சப்பொடி போட்டு அது கொதித்து வரும்போது நம்ம மேலே அப்படி நுரையாக வருது இல்லையா, அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சாத்வீகமாக சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங்காக செய்கிறது ரொம்ப நல்லது. இது நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். ஆனால் இது ஓப்பன் குக்கிங்காக பண்ணுறது இது ரொம்ப டேஸ்ட்டு தனியாக ஸ்பெஷலாக இருக்கும். இந்த பருப்பு நுரைய நம்ம தூர போட்டுடலாம். 1.5 டம்ளர் பருப்பு வெந்த தண்ணீர் எடுத்துக்கிறோம் ரசத்துக்கு. இந்த பருப்பு ஒரு பாதிக்கு மேலே வெந்துடுது, ஆனால் முழுசாக வேகலை. இப்போ பருப்பு தண்ணீரை நம்ம எடுத்துட்டோம். இப்போ களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை நம்ம அதில் சேர்க்குறோம். இந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்தோடனே ஆனால் குழையாது, நல்ல வெந்திருக்கும் ரெண்டுமே. ஏன்னா பருப்பு பாதிக்கு மேலே வெந்துடுது. இப்போ அரிசி போட்டோடனே சட்டுன்னு இது வெந்துடும். பச்சரிசி தான். ஸோ மீடியம் ஃப்ளேமில் இதை வச்சுட்டு நம்ம ரசத்தையும் சைட் பை சைட் தயார் பண்ணலாம். இப்போ பருப்பு தண்ணி தயாராக இருக்குது. இதில் நம்ம கரைச்சி வச்ச புளி அதை நல்லா வடிகட்டி இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கு 1 டம்ளர் தண்ணீர் விட்டுருக்கேன் நான். பருப்பு தண்ணியில் புளி தண்ணியை சேர்த்தது அதை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கிறோம். அதில் முதல்ல நறுக்கி வச்ச தக்காளி, சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, தனியா பவுடர், உப்பு லேசாக கலந்து விட்டுட்டு ஒரு நல்ல கொதி வரட்டும். அப்புறம் கடைசியாக நம்ம மிளகு ஜீரக பவுடர் சேர்த்தோடனே நம்ம ரசம் தயாராகிடும். அடுப்பை நிறுத்திடலாம். இதில் கொத்தமல்லி தழை போட்டோம். இப்போ அரிசி பருப்பு நம்ம மீடியமாக வச்சுருந்தோம் இல்லையா, அது சைட் பை சைடு ஆகிடுது. அது நல்லா கெட்டியாக வெந்துடுது. வெந்ததுக்கப்புறம் இந்த ரசத்தை நம்ம இன்னொரு பேனில் மாற்றி இப்போ நம்ம அதை அரிசி பருப்போடு சேர்க்க போகிறோம். ஸோ சாதம், பருப்பு, அதோட இப்போ ரசமும் சேர்ந்துடுது. இதை இப்போ கிளறினா ரொம்ப ஒரு நல்ல டெக்ஸ்சரில் ரொம்ப கமகமன் வாசனையோடு நமக்கு ரசம் சாதம் தயாராகிடுது. இப்போ இதுக்கு நம்ம தாளிக்கணும். உப்பு சேர்க்குறோம் கடைசியில் கொஞ்சம். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கடுகு, சீரகம், காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டினா நம்மளோட அருமையான ரசம் சாதம் தயார்.